இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் ஆசீர் உங்களோடு. எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்பதை விட்டுவிட்டு இயேசுவின் இறுதி வார்த்தையை கவனியுங்கள். நீரும் போய் அப்படியே செய்யும் என்கிறார். நிலைவாழ்வு பெறுவது எப்படி என்று ஒரு சட்ட வல்லுநர் இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்க, இயேசுவோ அவர் படித்த புத்தகத்தில் இருந்து அந்த மனிதரை பதில் சொல்ல வைக்கிறார். எவ்வாறென்றால், கடவுள் மீது அன்பு, அண்டை வீட்டார் மீது அன்பு என்று. அப்போது அந்த அறிஞர் ஒரு கவுண்டர் கேள்வி கேட்கிறார், அப்படியானால் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று. அவர் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். ஏன்னா கடவுளை நேசிக்கிறது ஈஸி. ஏதோ ஒரு கோவில்ல சர்ச்சில் பாட்டு பாடி கும்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷனை நேசிக்கிறதுனா நிஜமான சவால். அதற்கு இயேசு சொன்ன கதைதான் இன்று நாம் கேட்கும் இந்த சமாரியன் உவமை. இறையியல் சிந்தனையாக பார்க்கையிலே 3 விதமான சிந்தனைகள். கள்வர் கையில் அகப்பட்டவர் மனிதனின் நிலையை குறிக்கிறது. இந்த சமாரியன் ஆடை பறிக்கப்பட்டு குற்றுயிராக கிடப்பது பாவத்தால் விழுந்து போன மனித இயல்பை குறிக்கிறது. நாம் அனைவரும் பாவத்தால் காயப்பட்டு நம்மால் நாமே மீட்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இரண்டாவதாக குருவும் லேவியரும் சடங்கு வேற்றுமையை குறிக்கிறது. யூத சமுதாயத்தில் மத சடங்குகள், சட்டங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு காயப்பட்ட மனிதனை தொட்டால் தாங்கள் சடங்கு ரீதியாக தீட்டுப்பட்டு விடுவோம் என்ற பயம். இது எதை காட்டுகிறது? சட்டங்களும் சடங்குகளும் அன்பை விட முக்கியம் என்று கருதப்பட்டால் கடவுளின் இரக்கம் காணாமல் போய்விடும். சட்டத்தை விட அன்பே பெரியது என்பது இங்கே இறையியல் உண்மையாக இருக்கிறது. மூன்றாவதாக, சமாரியன் என்பது இயேசுவின் அடையாளமாக இருக்கிறது. யூதர்களுக்கு சமாரியர்கள் ஒரு எதிரி. ஒரு எதிரிதான் காயப்பட்ட யூதனுக்கு உதவி செய்கிறான். சமாரியன் யார் என்றால் அவர் இரக்கத்தின் முழு உருவமான இயேசு கிறிஸ்துவே. நாம் யாருமே எதிர்பாராத நிலையில் நம்மை அணுகி காயங்களுக்கு தைலம் இட்டு நம்மை தூக்கி சுமந்து நமக்காக செலவு செய்கிறவர் இயேசுபிரான். இந்த இரக்கம்தான் நம்மை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லும் ஒரே வழியாக இருக்கிறது. ஆக இன்று கள்வர் கையில் அகப்பட்டவர் யார்? பக்கத்து வீட்டில் தனிமையில் இருக்கும் முதியவர், கையில் காசின்றி தவிர்க்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர், கடன் வலையில் விழுந்து தற்கொலை எண்ணத்துடன் இருக்கும் நண்பர், ஒருவேளை சாப்பாட்டுக்கே தவித்து ஏங்கி நிற்கும் சிறுவர் சிறுமியர் என இவர்கள் எல்லாருமே இன்றைய குற்றுயிராய் கிடக்கும் மக்களாக இருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இது என் வேலையில்லை என்று சொல்லி விலகி போகும் ஒவ்வொரு நொடியும் நாம் அந்த சடங்கு வேற்றுமையில் வாழும் குருவாகத்தான் இருக்கிறோம். அடுத்தவர் யார் என்று நாம் தேர்வு செய்யக்கூடாது. மாறாக துன்பத்தில் இருக்கிறார்களா என்று நம் இதயம் தேடி போக வேண்டும். அதற்கு நாம் நம் நேரத்தையும் நமது கவனத்தையும் செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்பான இறைவா, இந்த சமாரியனின் இரக்கத்தை போல எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எங்களுக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்காமல் நாங்கள் யாருக்கு அடுத்திருப்பவராக இருக்க வேண்டும் என்று யோசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும்.